மனோஜ் ரோகிணி கிட்ட பேசாததுனால தான் தனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு போலையேம்மான்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்ல. ஆனால் இதனால கடுப்பான விஜயாவும் மனோஜ் செம்மையை திட்டிட்டு, டே அவ உன்னை ஏமாத்தினவடா, இதுக்கு மேலேயே நீ அவளெல்லாம் நம்பிக்கிட்டு அவ பக்கம் சாஞ்ச அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அவளை நான் எவ்வளோ பெரிய உயரத்தில் வச்சிருந்தா, ஆனால் அவள் இப்படி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாலே இதுக்கு மேலேயும் நான் அவளை கண்டிப்பாக மன்னிக்கவே போறதில்லை. அவள் எனக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரோகிணி மேலே இருக்க கோவத்தில் பேசிட்டு இருக்க. ஆனால் மனோஜோ எவ்வளவோ விஜயாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா விஜயாவோ தன்னை ஏமாத்தின ரோகிணியை இதுக்கப்புறமும் மன்னிக்க வாய்ப்பு இல்லாத மாதிரி பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா இப்படி விஜயா மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இதுக்கப்புறமும் இவங்களெல்லாம் சமாதானப்படுத்தணும் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றது எல்லாமே நமக்கு வேஸ்ட் போலயே, நம்ம வேற ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணாமலையும் விஜயாவும் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா முத்து தன்னோட நைட்டு சவாரியை முடிச்சுட்டு காலையில லேட்டாக வராங்க. இதை பார்த்து அண்ணாமலையும் நான் தான் உன்னை நைட்டு சவாரிக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருந்தேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா மீனாவை டென்ஷன் படுத்தாம நீ நைட் சவாரிக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு போகாம இருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விஜயாவோ ஆமா எங்க வீட்டுக்கு வந்து இவன் மூஞ்ச பாக்குறதுக்கு அவன் நைட்டு சவாரிக்கே போயிடலான்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு மீனாவை மட்டம் தட்டுற மாதிரி பேச. ஆனா மீனாவுக்கு எப்பவும் போலயே சப்போர்ட் பண்ண முத்துவும் அப்ப நீயும் அம்மாவோட முகத்தை பார்க்க கூடாதுன்றதுக்காக தான் நைட்டு ட்ரெயின் ஓடுறதுக்காக போயிடுவியாம்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே காமெடியா கேட்டுட்டு இருக்காங்க. இதனால விஜயா கடுப்பாகிறாங்க. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு மீனா அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக பணத்தை எடுத்துட்டு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா மீனா கிளம்பின உடனேயே விஜயா சிந்தாமணிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மீனா பணப்பையோட வராங்கன்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. உடனே சிந்தாமணியும் இந்த ஆர்டர் அவளுக்கு கிடைக்கவே கூடாதுன்றதுக்காக அவங்களோட ஆளுங்களை வச்சு மீனா மண்டபத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட கையில இருக்க பணப்பையை திருட வச்சிடறாங்க. ஆனா மீனாவோ அவங்க கிட்ட தன்னோட பணத்தை இழந்துடக்கூடாதுன்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ஆட்களோ மீனாவை தள்ளி விட்டுட்டு அவங்களோட பணப்பையை தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இதனால மீனா ரோட்ல அடிபட்டு விழுந்து கிடக்கிறது மட்டும் இல்லாம ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கைஸ், மீனா இந்த சிந்தாமணி விஜயாவோட அடுத்த சதியிலேருந்து எப்படிதான் தப்பிச்சு அந்த கான்ட்ராக்டை தன்வசப்படுத்த போறாங்க, அவங்களோட பணத்தை எப்படிதான் கண்டுபிடிக்க போறாங்க, அதுக்கு முத்து எந்த அளவுக்கு உதவி பண்ண போறாங்க. ஒருவேளை இந்த விஷயத்துல இதுக்கு முன்னாடி சத்யாவுக்கு அருண் உதவி பண்ண மாதிரி மீனாவுக்குமே இப்போ அவங்க உதவி பண்ண வாய்ப்புகள் இருக்கா? அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.